ஒரு சர்ப்ரைஸாக தான் பேசுவாங்க. சேலஞ்சிங்காக இருக்கும். வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்து சேலஞ்சிங்காக நம்ம முன்னாடி பேசுவாங்க. அவங்களோட மேக்ஸ் கிளாஸ் எல்லாருக்குமே வந்து அட்டன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து மிஸ் பண்ணல. அவங்க வந்து ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெண்ட்ரி எடுப்பாங்க. ஸோ தியரி ஆஃப் கிராஃப்ஸ் தியரி இது எல்லாமே வந்து நம்ம மணிமல் மேம் வந்திருக்கிறாங்க. மணிமல் மேம், வெல்கம். Good morning, everyone. It is an honorable privilege for me to stand here, to have a nice chance to sit together with my beloved professors. And my dear MPs and MPCs, I never call you as student or boys and girls. I always call you as MPs and MPCs. ரொம்ப பேச வேண்டாம். சிடி சார்லாம் பாருங்க சூப்பராக பேசிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நானும் சீக்கிரமாக பேசுனா மற்றவங்களும் பேசிட்டு போய் உட்காந்து நம்ம நிறையா பேசுவோம். நிறையா பேசுறது இருக்கு. அதை நம்ம தனியாக பேசுவோம். அதுலேருந்து எனக்கு வேற என்னமோலாம் பேரெல்லாம் வச்சுருந்தீங்க. கடைசி வந்து சிம்பிளாக ஏதோ சப்ஜெக்டை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன். அதுலேருந்து என்னவா இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னா எனக்கும் தெரியவே இல்லை. கீப் குவைட் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாயா? என்னுடைய நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிறதோ அதை சொல்ல விடுறதுக்காக நீங்கள் கீப் குவைட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். இந்த இப்போ வந்தனே ஆரம்பிச்சிட்டேன்ல, என்ன பாடம் எடுத்தனே அப்படி சொன்னேன். அந்த மாதிரி தான், அவ்வளோதான். மற்றபடி கீப் குவைட் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்தந்த வயசுல படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா அந்தந்த வயசுல தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அமைதியா இருந்தாதான் எல்லாமே புரிஞ்சு இது பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க உங்க குழந்தைங்களோட வந்திருக்கீங்க. நம்ம நிறைய பேசக்கூடாது. அதனால வந்து நம்ம அதாவது பாடம் படிக்கிறத பத்தி மட்டுமே திங்க் பண்ணாம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஒரு வழிகாட்டியா நீங்கெல்லாம் இருக்கணும். பெரியவங்களாம் சொல்றாங்க, இருந்தாலும் என்னுடைய ஸ்டைல சொல்றது அது ஒரு மாதிரி. அதில் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறைய கேட்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, சுற்றி. அதான் இல்லாட்டினா அது இல்லாமல் உங்களுடைய ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து பேச முடியாது. அதனால குழந்தைங்களுக்கு ஹவு டு ஹேண்டில் கேட்கெட்ஸ் ஓகே இன் அ ப்ராப்பர் வே அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுங்க. நீங்கள் மொபைலை தொடாதீங்கன்னு சொன்னால் எந்த குழந்தையா தொடாமல் இருக்குதா? தொடாமல் இருக்குது. நீங்க தொடாம இருப்பீங்களா? என்னுடைய சில்ட்ரன் நீங்களே தொடாம இருக்க மாட்டீங்க. அப்புறம் சில்ட்ரனுடைய சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க? அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அதனால எப்படி ப்ராப்பர் வேல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? ஆமா. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இரா, ஏஐ இரால இருக்கும். நான் வந்து எப்போவுமே எஸ்எம்கே சாரை நாங்கள் மறக்க மாட்டோம். நானும் அனந்தசுவாமி சாரும் நாங்கள் 2 ஸ்டூடெண்ட் ஆஃப் எஸ்எம்கே சார். சார் நான் எப்போவுமே ஏஐனாலே உங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து சார் வந்து சிம்பிளி சூப்பர் மேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறது மட்டும் சொல்கிறீங்க. அந்த சப்ஜெக்டை எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுங்கிறதுல சூப்பர் எக்ஸ்பர்ட். அதுவும் அப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு யங் மேன், யங் ப்ரொஃபஸர். எங்களுடைய செட்டில் வந்து அவங்க யங் ப்ரொஃபஸர். இதுலேருந்து அவங்க எஸ்டி சார்னா அமைதியாக போர்டில் அப்படியே அழகாக எழுதிட்டு அப்படி நின்று வெரிஃபை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. சார் வந்து நாங்கள் வீட்டில் போய் அனலைஸ் பண்ணி அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். எஸ்எம்கே சார் வந்து அப்போல்லாம் 1.5 hours கிளாஸ் இருக்கும். 1.5 hours கிளாஸில் 1 hour சார் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ½ an hour தான் எங்களுக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கே சொல்லுவாங்க. ஆனால் அந்த 1 hour பேசி முடிச்ச எல்லா விஷயமே நல்லா புரிய வச்சோடனே நாங்கள் நோட்ஸ் எழுதும்போது கடன்னு எழுதிடுவோம். சாருக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இப்போ ஏஐ இரால இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் மூவிங் ஃபார்வர்டாக நம்ம இன்னும் நிறைய சொல்லி தரணும். அட் ப்ரெசன்ட் வந்து குவாண்டம் தியரி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுல இருந்து ஓகே, இப்போ வரைக்கும் வந்து பிட்ஸ் 0 1 மட்டும் சொல்லி தரோம். இனிமேல் அப்படி கிடையாது. 0 1 சேர்த்தும் பேசுறா கியூபிட்ஸ் வந்துருச்சு.
அதெல்லாம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பத்தி சொல்லித்தாங்க. அதுல இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதனால நீங்க எது கேட்டாலும் நானும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இதுல இருந்து. ஓகே, கேட்கெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், அது மூலமா எப்படி சப்ஜெக்டை அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு குழந்தைங்கள வெரி ஸ்மார்ட், நம்மளும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அதனால நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் அதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் பழகி கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பா இருக்கணும். இது ஓகே, தேங்க்யூ வெரி மச் டியர்ஸ்.